ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். தற்போதைய தமிழகத்தின் நிலைதான் என்ன? இதுதான் எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பல வியக்கத்தகு மாற்றங்கள், அதாவது விரும்பத்தகாத மாற்றங்கள் கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆட்சி என்பது நாட்டை ஆள்வதற்காக என்பது போய் பணம் சம்பாதிப்பதற்காக என்ற அளவில்தான் இப்போது இருந்து வருகிறது என்பது நமது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதுதான் இப்போ அதிமுகலையும் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சசிகலா நடராஜன் மேல வைக்கப்பட்ட பிறகும் அவர் எந்த ஒரு விளக்கமும் அதை பற்றி கொடுக்காமல் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கிலேயே செயல்படுவதாக கட்சிக்காரர்களும் மக்களும் குமரிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போயஸ்ல அடிக்கடி தடியடிகளும் நடக்கிறதா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்லேட்டை சுற்றி பேப்பர் இருந்தது அப்படிங்கிறதுக்காக சாக்லேட்டோட சேர்த்து பேப்பரையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க சிரிக்க தாங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி என்பது நாட்டை ஆள்வதற்காகவே ஒழிய சொந்தங்களை ஆள்வதற்காக அல்ல. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. பல நன்மைகளை அதிமுக கட்சிகள் செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போது சசிகலா வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நாம் மனமும் வந்து ஜெயலலிதாவை அம்மான்னு அழைச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலாவை சின்னம்மா அப்படின்னு ஒரு சில பேர் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரியம்மான்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை, மாமா, இப்படி வாரிசு அரசியல் மாதிரி சொந்தங்களை வைத்து அரசியல் பண்ணுவது சரியாக படவில்லை. எனவே மக்கள் சிந்தித்து முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏன் உங்களை தலைமை பொறுப்பில் ஏற்றுக்கணும், நாங்கள் எங்களோட கட்சியோட மூத்த உறுப்பினரை அதே மாதிரி திறமைசாலியை நாங்கள் என் கட்சி தலைமையாக ஏற்றுக்கலாமே அப்படின்னு சில கட்சிக்காரர்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அதிமுகவில் சில பச்சோந்திகள் என்று கட்சிக்காரர்களால் அழைக்கப்படுபவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள சின்னம்மா, அவங்களத்தான் நாங்கள் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்க அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தின் நிலைதான் என்ன, தமிழகத்தின் தலையெழுத்து எப்படி மாறப்போகிறது என்று. நன்றி.